வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே நெற்பயிர்களில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே நெல் மணிகள் எல்லாம் பதறாகிவிட்டன. எல்இடி விளக்கின் ஒளி காரணமா அதிர்ச்சியில் இருக்கும் விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் பிரீத்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் திடீரென்று பாதிப்படைவதற்கான காரணம் தெருக்களில் எரியக்கூடிய எல்இடி விளக்குகளா இல்லை வேறு ஏதேனும் காரணங்களா என்ற சந்தேகம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இருக்கின்றன. இந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் வேலூர் மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் உடனே இது குறித்து ஆய்வு மேற்கொண்டு இதற்கான தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வேலூர் மாவட்ட விவசாயிகள் முன்வைக்கின்றனர். நெல் பயிரில் அதிகப்படியான மகசூல் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. காரணம் என்னென்னா, சாலை ஓரம் இருக்கிற எல்இடி விளக்குங்களாலேயும் தெரு ஓரம் இருக்கிற விவசாயிகள் நிலங்கள் ஒட்டி உள்ள எல்இடி விளக்குனாலையும் நெற்பயிர் பாதிப்பு, கதிர் வராத மலட்டுத்தன்மை அடைஞ்சு கதிரும் வர்றதில்ல, பயிரும் வளர்ச்சியும் இல்லை, பின்தங்கி இருக்குது. அதாவது ஒரு ஏக்கரில் ஒரு விவசாயம் பண்ணுறோம்னா, நெல் பயிர் பண்ணுறோன்னா அந்த விவசாயத்தில் அந்த வெளிச்சம் எவ்வளோ தூரம் அந்த எல்இடியோட வெளிச்சம் ஊடுருவி பரவுதோ அவ்வளோ தூரம் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. காரணம் என்னென்னா, அந்த வெளிச்சத்தினால மகரந்த சேர்க்கை ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் ஒரு மலட்டுத்தன்மை அடைஞ்சு அந்த பயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இது இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் இப்போ நாங்கள் சொல்ல போய் இப்போது வேலூர் மாவட்டம் முழுவதும் இந்த தட்பவெட்ப காலநிலைக்காக மாறுபாட்டு இந்த எல்இடி வெளிச்சனால மாறுபாட்டு இருக்குதா அப்படின்றத ஆய்வு பண்ணணும். வேளாண் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணாதான் இந்த தட்பவெட்ப சூழ்நிலையால் மாறுபட்டிருக்கா இல்லை எல்இடி வெளிச்சத்தினால பாதிப்பு இருக்கிறதா. இப்போ இந்த எல்இடி வெளிச்சத்தினால இந்த பயிரே இவ்வளோ பாதிப்பாக இருக்கும்பொழுது மனிதர்கள் இந்த எல்இடி வெளிச்சத்தின் மேலே படும் போது அந்த பயிர் மலட்டுத்தன்மை அடைகிற மாதிரி மனிதர்களும் மலட்டுத்தன்மை அடைவாங்களா, இந்த மலட்டுத்தன்மை அடைஞ்சாக்கா அந்த பயிர் பாதிக்க மாதிரி மனிதர்களும் பாதிப்பாங்களா அப்படின்றது கோவையில் உள்ள வேளாண் விஞ்ஞானிகள் கல்லூரி மூலயமாவும் சயின்டிஸ்ட் மூலமாகவும் ஆய்வு செஞ்சு இந்த பயிருக்கு உண்டான பாதிப்பு மனிதர்களுக்கும் ஏற்படுமான்றதை ரிசர்ச் பண்ணி விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். விவசாயிகளோட வாழ்வு உரிமையை காப்பாற்றணும். விவசாயிகளை பாதிப்பாயிடுச்சுன்னா அடுத்து போகிறதுக்கு பயிர் செய்ய முடியாது. அவங்களோட நிலனை கருத்தில் கொண்டு உடனடியாக தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காணணும். நான் 3 ஏக்கரா பயிர் வைக்கிறேன். இந்த பயிர் பாட்டங்காலத்துலேருந்து பயிர் ஏறினுக்கு இருக்குது. இப்போ இந்த லைட்டு போட்டது பின்னால் நெல் பயிர் போட்டுனுக்கு தான் இருக்கிறோம். எப்பவும் நல்லா விளைச்சல் நின்றுச்சு. இப்போ இந்த லைட் போட்ட பின்னால் வளைய மாட்டேங்குது. இங்கே இந்த மூளை லைட் இருக்கிற வரைக்கும் லைட்டு இருக்கிற வரைக்கும் விளைச்சல் வரல, கதிரும் வரல. இதுக்கு ஏதாவது அரசாங்கம் பார்த்து செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்இடி பல்பு போட்டதுலேருந்து எங்கெங்கெல்லாம் இந்த வெளிச்சம் படுதோ அந்த இடத்துல மகரந்த சேர்க்கை அடையலை. அதாவது அந்த பயிர் அப்படியே கொட்டையாகவே இருக்குது. நாங்கள் இது இங்கே தான் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த லைட்டு போட்டிருக்காங்களோ அங்கங்கெல்லாம் போய் நாங்கள் செக் பண்ணோம். அதை செக் பண்ணதுலேருந்து எங்களுக்கு தெரிய வந்தது இந்த லைட்டு வெளிச்சத்தினால தான் இந்த பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இந்த வேளாண் துறை இதை ஆய்வு பண்ணி இது ரிப்போர்ட்டாக மாற்றி மாவட்ட நிர்வாகம் இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சத்தியம் செய்திகளுக்காக காட்பாடி பள்ளிக்குப்பம் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.